ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்லியா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்கள மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஹோம் மேக்கர் ஒரு 6 பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? நம்ப முடியல. ஆனா இது கேரளால நிஜமாவே நடந்திருக்கு. அந்த ரியல் லைஃப் ஸ்டோரி பத்தின விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இமேஜ்ல காட்டுற இந்த லேடியை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க பேரு ஜாலி ஜோசப். இவங்க எப்படி தன்னோட 6 ஃபேமிலி மெம்பர்ஸ இன்க்ளூடிங் அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட காதல் கணவரையும் சேர்த்து கொண்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நடந்தது? என்ன நடந்தது? எதனால நடந்தது? அப்படின்றத பத்தின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாலி ஜோசப். இவங்க பேர்ல இருக்கிற மாதிரியே ஜாலி. இந்த ஜாலியை வந்து அவங்க லைஃப் முழுக்க அவங்க தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த ஜாலியை தேடி 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 அதுக்காக பேராசைப்பட்டு தான் இந்த 6 கொலைகளும் நடந்திருக்கு. தாய் பொண்ணு மட்டன் டெத் அப்படின்றத வந்து நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மர்டர் பத்தின ஃபுல் விவரங்களும் வரும். ஜாலி ஜோசப்ன்றவங்க வந்துட்டு ஒரு வெல்தி ஃபார்மரோட பொண்ணு, வெல்தி காடமம் ஃபார்மரோட பொண்ணு. ஜாலி ஜோசப் எல்லா வில்லேஜ் கேர்ள்ஸ் மாதிரியும் இல்லாம அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்திருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து அவங்க நடை உடை பாவனை எல்லாமே அங்க இருக்க வில்லேஜ் கேர்ள்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் மேம்பட்டு இருந்திருக்கு. அதாவது கொஞ்சம் பணக்கார தோரணையோட கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. இந்த ஜாலி ஜோசப் ராய் தாமஸ் 1997ல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்குறாரு. ஃபங்க்ஷன்ல பார்த்து இவங்க 2 பேருமே காதல் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட காதலை வந்து வீட்ல சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட காதலை வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஜாலி ஜோசப் சொன்ன ஒரு பொய். அந்த பொய் என்னன்னா, அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கதா, அதாவது அவங்க எம்காம் முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ராய் தாமஸோட ஃபேமிலி வந்து ஜென்ரலாவே வந்து ரொம்ப வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி. அவங்களோட அம்மாவும் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனாலிட்டிங்கிறதுனால ஒரு படிச்ச பொண்ணு வீட்டுக்கு வந்தா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவங்க அம்மாவும் வந்து ஒத்துந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவான டாம் தாமஸ்க்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் இவங்களோட பையனோட ஆசைக்காக அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கல்யாணங்கள் நடந்திருக்கு. கல்யாணி ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை வந்து ஒரு நெகட்டிவ் சைனாவே இருந்திருக்கு அவங்க கல்யாணத்துக்கு. ஆனா இது யாருக்குமே தெரியல. இந்த ஒரு கல்யாணம் வந்து 6 பேரோட கொலைக்கு காரணமாக போகுதுன்னு சொல்லிட்டு யாருமே அப்ப எதிர்பார்க்கல. ஸோ கல்யாணம் நடந்தது. ஜாலி ஜோசப் வீட்டுக்கு வந்தாங்க. ஹாப்பியா அவங்களோட மேரிட் லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படியே வந்து சுமூகமா போயிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் ஆக ஆக அண்ணம்மா வந்து அவங்களோட மதர்-இன்-லா நீ ஏமா வீட்டுல சும்மா இருக்க, நல்லா படிச்சிருக்க, எம்காம் படிச்ச பொண்ணு நீ எதுக்கு வீட்டுல வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கணும், நீ வெளியில போய் சம்பாதிக்கலாமே, இப்போ வந்து நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் காரணமா சொல்லி அவங்கள வேலைக்கு போக ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜாலி ஜோசப்க்கு சுத்தமா பிடிக்கல. ஒண்ணு அவங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்றதை விட இது வேலைக்கு போகணும்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம படிச்ச டிகிரி வந்து பொய் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருமேன்ற ஒரே பயத்தினால அவங்க வந்து வேலைக்கு போறத தவிர்த்துட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க. டெலிவரி நடக்குது. அவங்களோட ஃபர்ஸ்ட் மகன் வந்து பெத்தெடுக்கிறாங்க. இது பிறந்த உடனே கொஞ்ச நாள்ல திரும்பவும் அவங்களோட மாமியார் வந்து நான் வந்து இந்த குழந்தைய பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டார்ச்சர் வந்து ஒரு லெவலுக்கு மேல அவங்களால தாங்க முடியல. ஸோ இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம சொன்ன பொய்யை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயத்திலையும், இன்னொன்னு அவங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்ற காரணத்தினாலையும் மாமியாரை வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2002ல இது நடக்குது. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்ல வந்து சயனைடை கலந்து மாமியாருக்கு கொடுத்து மாமியார் குடிச்சு கொஞ்ச நேரத்துல கிச்சன்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. வெளியில போனப்போ ராய் தாமஸோட யங்கர் சிஸ்டர், தங்கச்சி வந்து பார்த்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து வெளியில போறத பார்த்திருக்காங்க கிச்சன்ல இருந்து. கொஞ்ச நேரம் ஆயும் அம்மா வரலையே அப்படின்ற பதட்டத்துல வந்து அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிச்சன்ல இருந்து வெளியில வந்து பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து தரையில தடுமாறி கீழே உட்கார்ந்துருக்காங்க, கால் நீட்டி போட்டுட்டு. என்னம்மான்னு கேட்க, அவங்க வந்து கண்ணெல்லாம் அவங்களுக்கு மேல போயிட்டு இருக்கு. அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து கீழ இருந்து மேல வர மாதிரி அப்படியே பாடி ஃபுல்லா அப்படியே ரெட் ஆயிட்டே வருது. அவங்க பார்க்கவே வந்து நல்லா இல்ல. அவங்களுக்கு ஏதோ நடக்குதுன்னு வந்து தெரியுது. அப்போ ரெஞ்சி வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க, அம்மா என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு. அவங்க அம்மா ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, நான் சாக போறேன், நீ எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டு பதட்டமான ரெஞ்சி
சத்தம் போட்டு வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உள்ள ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப பாட்டு சத்தமா இருக்கு. யாருக்குமே சவுண்ட் கேட்கல. ஸோ அவங்க ஓடி போய் மெயின ஆஃப் பண்ணிட்டு கத்துறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போதே வந்து அம்மா வந்து ஆல்மோஸ்ட் ஆ சாகுற நிலைமைக்கு போயிட்டாங்க. சரின்னு இவங்கள அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. போற வழியிலேயே வந்து அம்மா இறந்தும் போயிட்டாங்க. இவங்களோட மரணத்துல யாருக்குமே சந்தேகம் வரல. அதுக்கு காரணம் வந்து ஒண்ணு அவங்க வயசானவங்க. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால, எல்லாருமே வந்து இது ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அவங்களோட டெத்த வந்து யாருமே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. மாமியாரோட டெத்ல ஜாலி ஜோசப் தான் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவங்கள கொண்டு போய் புதைக்கிற விஷயம் வரைக்கும் அவங்க தான் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஜாலி ஜோசப் வந்து மாமியாரோட பொசிஷனை கம்ப்ளீட்டா அவங்க கையில எடுக்குறாங்க. மாமியார் என்னெல்லாம் வந்து அந்த வீட்ல பண்ணாங்களோ, அதெல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்ட ஆர்கனைஸ்டா வைக்கிறாங்க. நல்லா சமைக்கிறாங்க. வீட்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஆயிரத்தவங்க தங்கச்சி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரங்க வந்தப்போ, ரெஞ்சி ராய் தாமஸோட சிஸ்டர் வந்து ஒரு துணியோ என்னமோ குடுக்குறாங்க. குடுத்த உடனே அதுக்கு ஜாலி ஜோசப் ஃபாஸ்ட்டா ஓடி வந்து சொல்றாங்க, "என்ன கேட்காம நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வீட்ல செய்யக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கும் எந்த பொருளையும் குடுக்கக்கூடாதுன்னு. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இது என்னடா நம்ம வீட்ல இருக்கிற பொருள நம்ம யாருக்கோ குடுக்கறதுக்கு இவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணுமா? அப்படின்ற மாதிரி எண்ணம் வருது அவங்களுக்கு. இத வந்து அவங்க அப்பா கிட்டயும் அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியல. அண்ணா கிட்டயும் சொல்ல முடியல. அம்மாவும் இல்ல. ஸோ இவங்க மனசுக்குள்ளேயே போட்டு வச்சு வருத்தப்படுறாங்க இந்த விஷயத்துக்காக. ஸோ இப்படி இருக்கும்போது ராய் தாமஸ்க்கு ஒரு தங்கச்சி, தம்பி இருக்காங்க. தம்பி வந்து கல்யாணம் ஆகி ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறாரு. யுஎஸ்ல போய் செட்டில் ஆகுறாரு. தங்கச்சியும் வந்து கொலம்போல கல்யாணம் ஆகி செட்டில் ஆகுறாங்க. ஸோ இவங்களும் தங்கச்சியும் போயாச்சு, தம்பியும் போயாச்சு. இப்போ வீட்ல இருக்கிறது வந்து அ ராய் தாமஸும், அவங்க மனைவியும், அவங்க குழந்தையும், அப்புறம் டாம் தாமஸ் அவரோட மாமனாரும் தான். ஸோ இப்ப என்ன பண்றாங்க, டாம் தாமஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல. அவர் கேரளாக்கும், யுஎஸ்க்கும், கொலம்போக்கும் மாத்தி மாத்தி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு டைம்ல அவர் கொலம்போ போகும்போது, அதாவது ரெஞ்சி வந்து ராய் தாமஸோட தங்கச்சியான ரெஞ்சி அவங்க வீட்டுக்கு போகும்போது, அவர் ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்காரு. "ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்கப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, பாலி ஜோசப் வந்து வீட்லயே தங்குறது இல்ல இப்பல்லாம். எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க வேலைக்கும் போறது கிடையாது. போறேன்னு சொல்ற இடத்துக்கு போறது கிடையாது. வீட்டுக்கும் சரியான நேரத்துக்கு வர்றது கிடையாது. அப்புறம் ராய் தாமஸும் நெறைய குடிக்கிறாரு. அப்படின்ற இந்த 2 கம்ப்ளைண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரு டாம் தாமஸ்க்கு ஆல்ரெடி சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஜோசப் வந்து கரெக்டான வழியில போகல. ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு. அப்படின்றது வந்து டாம் தாமஸ்க்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வேதனைய வந்து அவங்களோட தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. அவங்க தங்கச்சியும் இத பெருசா எடுத்துக்காம எல்லாம் சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லி 6 மாசம் கழிச்சு கேரளாக்கு அவங்க அப்பாவ அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கு. டாம் தாமஸ் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப நேரம் ஃபோன்ல இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு இவங்க வெளியில ரொம்ப நேரம் போறது வந்து பிடிக்கல. ஸோ இத வந்து பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இத பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே ஜாலி ஜோசப்க்கு தன்னோட ஃப்ரீடம் போற மாரி தோணியிருக்கு. அதனால நம்மள கேள்வி கேட்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நெக்ஸ்ட் டாம் தாமஸ் ஆனா அவரோட மாமனார 2008ல வந்து கொலை பண்றாங்க. ஸோ 2002 டு 2008 நல்ல நல்ல கேப் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து இந்த கொலையில வந்து சந்தேகமே வரல. அவர் வந்து சயனைட் கொடுத்து அவர் செத்து விழுந்த பிறகுதான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வழியிலேயே போய் அவங்க டெத் ஆயிட்டதுனால அவரையுமே கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு எல்லாரையுமே நம்ப வச்சுட்டாங்க. ஸோ அவரோட பாடிக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடக்கல. 2வது கொலை. இதுவுமே சயனைட் கலந்து கொடுக்கப்பட்ட கொலை தான். அவரோட மஷ்ரூம் டேப்லெட்ல இவங்க சயனைட் வச்சு கொண்டிருக்காங்க. இந்த மாத்திரையும் அவங்க கையால தான் குடுத்துருக்காங்க. குடுத்த பிறகு அவர் இறந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவங்க தங்கச்சியான ரெஞ்சி வந்து கேட்டிருக்காங்க, ஏன் அப்பாவ ஹாஸ்பிட்டல் கொண்டு போக லேட் ஆச்சுன்னு. அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, காரோட கீ கிடைக்கல. அது தேட எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து இயற்கையான மரணம் அப்படின்னு மாமனாரோட சாவ முடிச்சுட்டாங்க. முன்னாடி இருந்த கொஞ்ச நாள்லயே வந்து ஜாலி ஜோசப் வந்து சொல்றாங்க, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. எங்கன்னா என்ஐடில ப்ரொஃபஸரா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ஐடில ப்ரொஃபஸர் அப்படின்றப்போ ஒரு நல்ல உயர்ந்த பதவி இல்லையா? யாருனாலும் வந்து எந்திரிச்சு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய வேலை அது.
அதனால எல்லாருமே அவங்கள மதிக்கிறாங்க. அந்த ஏரியால அவங்களுக்கு நெறைய மரியாதை கிடைக்குது. வீட்டிலயும் கிடைக்குது. சொந்தக்காரங்க மத்தியிலயும் அவங்களுக்கு நெறைய மரியாதை கிடைக்குது. இந்த மரியாதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவங்க வந்து மத்தவங்க கிட்ட சகஜமாவும் பேசுறாங்க. இவங்கள நம்பி எல்லாரும் அவங்க விஷயங்கள ஷேர் பண்ணிக்கவும் ரெடியா இருக்காங்க. ஏன்னா, அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியில இருந்துட்டு நம்மள கிட்ட வந்து நார்மலா பேசுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க கிட்ட எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாவும் இருந்திருக்காங்க. ஸோ ஜாலி ஜோசப் எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியாவும் இருந்திருக்காங்க. கணவர் வந்து நெறைய குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட பிசினஸும் நல்லா போல. இந்த நேரத்துல மிஸ் மேத்யூ அப்படிங்கிற ஒருத்தரோட வந்து அஃபயர் உண்டாகுது. எம்.எஸ். மேத்யூ வீட்டுக்கு அடிக்கடி வர போக இருந்திருக்காரு. எம்.எஸ். மேத்யூ வந்து ராய் தாமஸோட சொந்தக்காரர் தான். இவர் ஏன் அடிக்கடி வீட்டுக்கு வராருன்னு ராய் தாமஸ் கேட்க, இவருக்கும் எனக்கும் வந்து பண பட்டுவாடாக்கள் இருக்கு. அவர் எனக்கு பணம் தந்துட்டு இருக்காரு. கேஷ் டீலிங் எங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ அதனால தான் அவர் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து அவங்க ஹஸ்பண்டும் நம்பியிருக்காரு. ஆனா கொஞ்ச நாள் போக போக அவருக்கு நம்பிக்கை இல்லாம பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் இவன் அடிக்கடி வரான்? எதுக்காக வரான்? அப்படின்னு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கவும், அந்த இடத்துல ராய் தாமஸையும் கொல்லணும்ட்டு ஜாலி ஜோசப் நினைச்சிருக்காங்க. ஸோ ஜாலி ஜோசப் ஒரு நாள் ராத்திரி 8 மணிக்கு அவங்க ஹஸ்பண்ட் வருகைக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு கடலைக்கறி சாப்பிட கொடுத்துருக்காங்க. கடலைக்கறியில சயனைட் கலந்து அதை மிக்ஸ் பண்ணி அவருக்கு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு வாமிட்டிங் வந்துட்டு இருக்கு. உடனே அவர் பாத்ரூம் போயிருக்காரு. பாத்ரூம் போன இடத்துலயே மூச்சு திணறி அவர் வந்து இறந்து போயிருக்காரு. இவர் இறந்து போன கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ராய் தாமஸோட தூரத்து கசினான அங்கிள் மேத்யூ வந்து இப்பதான் இந்த கேஸ்குள்ள வராரு. இவர் வந்து பாக்குறாரு, இவங்க ஃபேமிலியில 3 பேர் பின்னாடி பின்னாடி செத்து போறாங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் போனவங்க வந்து வயசானவங்க, பரவாயில்ல. ராய் தாமஸ் சின்ன பையன் தானே, எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் சாகணும்? இவரோட மரணத்துல வந்து எனக்கு சந்தேகம் இருக்கு. ஸோ இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்திலேயே வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுது. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அது பாடியில வந்து சயனைடு இருக்கு அப்படின்னு முடிவான உடனே எல்லாருக்கும் வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. எப்படி சயனைட், இவர் எப்படி சயனைட் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜாலி ஜோசப் வந்து இவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கிறதாவும், இவர் நிறைய குடிக்கிறதாவும், கொஞ்ச நாளாவே ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதாவும், அதனால இவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. பாத்ரூம் உள்ள போய் உள்பக்கம் தாப்பால் போட்டுட்டு இவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்லவும், இவங்களோட கதைய எல்லாரும் நம்பியிருக்காங்க. வேற வழி இல்லாம ஆன்டியும் இதையே நம்பியிருக்காரு. இப்படிதான் இந்த இறப்பு வந்து நடந்திருக்கும் அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு அவரும் வந்து போயிடுறாரு. இதுல ஒரு பெரிய மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா, ஜாலி ஜோசப்க்கு சயனைட் கிடைக்க ஹெல்ப் பண்ணதே எம்.எஸ். மேத்யூ தான். எம்.எஸ். மேத்யூ ஒரு கோல்ட் ஷாப்ல ஒர்க் பண்றாரு. ஸோ அங்க இருந்து தான் அந்த சயனைட அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. மேத்யூக்கு ஜாலி ஜோசப் வந்து அடிக்கடி தனியா இருக்காங்க, பாவமா இருக்காங்க, 2 பிள்ளைங்களோட கஷ்டப்படுறாங்கன்றதுனால இவங்க அவர் அடிக்கடி வந்து ஒரு அங்கிள் ஸ்தானத்துல இவங்கள பார்த்துட்டு போற வழக்கம் உண்டு. இப்படி வந்து பார்க்கும்போது எம்.எஸ். மேத்யூ அடிக்கடி வீட்டுக்கு வர்றது வந்து அவருக்கு தெரிய வருது. ஸோ அங்கிள் மேத்யூ கேட்டிருக்காரு, எதுக்கு இவன் அடிக்கடி வீட்டுக்கு வரான்? இவனுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இவங்க என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து மழுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே முடியல. ஸோ அங்கிள் மேத்யூக்கு வந்து இவங்க மேல பயங்கரமா டவுட் வர ஆரம்பிக்குது. அதனால அங்கிள் மேத்யூவையும் கொல்லணும் அப்படின்னு நினைச்சு அங்கிள் மேத்யூக்கும் ட்ரிங்க்ஸ்ல சயனைட் கலந்து அவரையும் கொல்றாங்க. அவரோட டெத்லயும் வந்து யாருக்கும் டவுட் வரல. ஏன்னா வந்து அவரும் வயசானவர் அப்படின்ற காரணத்தினால அங்கிளோட டெத்லயும் வந்து யாருக்குமே சந்தேகம் வரல. அதனால அவரோட பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. ஸோ இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு டெட் பாடின்னு பார்த்தா ராய் தாமஸ் மட்டும்தான். அங்கிள் மேத்யூவோட டெத் வந்து 2014 நடந்திருக்கு. இவரோட டெத்லயும் யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு வயசானவர். ஸோ ஏஜ் ரிலேட்டடா அவருமே இறந்திருப்பாரு அப்படிங்கிறதுனால யாருக்குமே சந்தேகம் வரல. இங்க வந்து எந்த ஒரு பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. ராய் தாமஸ் பாடியை தவிர வேற எந்த ஒரு பாடியும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. அதனால எந்த பாடியிலையும் சயனைட் பிரசன்ஸ் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இது இப்படியே போக இந்த ஃபேமிலியில 4வது கொலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஜாலி ஜோசப் அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4 கொலை பண்ணிட்டு அவங்களோட லைஃப ஒரு நார்மல் பர்சன் மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கு என்ன இதுலன்னா 4 கொலை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தருக்கு கூடிய சந்தேகம் வரல. ஏன்னா ஒவ்வொரு டெத்துமே வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் அவங்க டெட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டெத்தை கன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த இறப்பு எதனால நடந்ததுன்னு வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது எப்படி வந்து இந்த கேஸ்ல நடக்காம போச்சுன்னு எனக்கு தெரியல. 4 கொலைகளும் 2014 அரங்கேறி முடிஞ்சிருச்சு. ஜாலி ஜோசப்க்கு ஹஸ்பண்ட் இல்ல, 2 குழந்தை ஆயிடுச்சு அவங்களுக்கு.
ஜோசப் வந்து இப்படியே இருக்க விரும்பல. இப்போ அந்த பெரிய வீட்ல அவங்களும் அவங்க குழந்தையும் மட்டும்தான் இருக்காங்க. ஜாலி ஜோசப் அவங்களுக்கான ஒரு துணையை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ராய் தாமஸ் இருக்கும்போதே வந்து ஜாலி ஜோசப்க்கு ஷாஜு அப்படின்ற ராய் தாமஸோட கசின் மேல ஒரு விதமான ஈர்ப்பு இருந்திருக்கு. ஈர்ப்புன்னு சொல்றதை விட அவர் வந்து வெல் செட்டில்ட் பர்சன். அவரோட ஃபேமிலிய வந்து அவர் ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணங்களால இவருக்கு நம்ம ஒய்ஃபா இருந்தா நம்மளையும் நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எண்ணமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்ப வந்து கணவர் இல்ல, தனியா இருக்காங்க. கணவரோட கசினான ஷைஜுவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு கரெக்டான தருணமா அவங்களுக்கு பட்டிருக்கு. ஆனா ஷைஜுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலில அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஒய்ஃப் பேரு வந்து சிலி. அவங்களுடைய 2 குழந்தைகள் வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு பேரு ஆல்ஃபைன். இவங்களோட 5வது கொலை வந்து அந்த சின்ன குழந்தையான 2 இயர்ஸ் ஓல்ட் சைல்டான ஆல்ஃபைன் மேல தான் நடந்திருக்கு. பாவம். அந்த ஒரு குழந்தைய இறக்கமே இல்லாம, அதுவும் ஒரு ஃபங்ஷன்ல தான் வச்சு சயனைட் குடுத்து கொன்றுருக்காங்க. அந்த பிள்ளைய வந்து விளையாடிட்டு இருக்கும்போது கேக்கோ எதுலயோ சயனைட் வச்சு குடுக்க, அந்த பிள்ளை அத சாப்பிட்டுட்டு, அந்த ஃபங்ஷன் நடக்கிற இடத்துலயே வந்து இறந்தும் போயிடுச்சு. பாவம். இங்க ஒரு சின்ன குழந்தைய கொல்றதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஷைஜு ஃபேமிலில இருந்து கொல்லணும்னு நினைச்சா, அவங்களோட ஒய்ஃப தான் இவங்க ஃபர்ஸ்ட் கொல்லணும். ஆனா ஒய்ஃப கொல்லாம ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைய கொல்றாங்க. அப்படின்றப்போ, இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா, அவங்களோட பையன் வந்து நல்ல வளர்ந்த பையன். இந்த ஆல்ஃபைன் வந்து குட்டி பாப்பா. இப்பதான் 2 வயசு. ஸோ ஷைஜுவ கல்யாணம் பண்ணும்போது, இவங்களோட பெண் குழந்தைய பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இவங்க கையில வரும். அத வந்து அவங்க விரும்பல. ஆனா வந்து ஷைஜுவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அவங்களுக்கு ஷைஜு கிடைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்காக அந்த குழந்தைய கொடூரமா கொண்டிருக்காங்க. இந்த குழந்தையோட மரணத்திலயும் ஏன் டவுட் வரல? ஏன் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னு தெரியல. அந்த குழந்தையோட பாடிக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடக்கல. ஆனா, இந்த குழந்தையோட பாடிய எடுத்துட்டு போகும்போது கேட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? இதோட பின்னணிய கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கேட்கும்போது ஷைஜு வந்து வேணாம். எங்க ஃபேமிலில இந்த மாரி எதுவுமே நடந்ததில்ல. ஸோ குழந்தைக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அம்மா, அப்பா வந்து நோ சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால அந்த பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. அப்படியே வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அடக்கமும் பண்ணிட்டாங்க. இப்ப ஷைஜு ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, ஷைஜு ஒய்ஃப், அப்புறம் அவங்களோட பையன். இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட மேரேஜ்க்கு ஜாலி ஜோசப் அண்ட் ஷைஜு மேரேஜ்க்கு தடையா இருக்கிற ஒரு விஷயம் யாருன்னு பார்த்தா சிலி. இப்போ நெக்ஸ்ட் சிலி தான் அவங்களோட அடுத்த டார்கெட். ஸோ சிலி கிட்ட வந்து ஆல்ஃபைன் அவங்களோட குழந்தை இறந்த காரணமா அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை இருந்தா அந்த வருத்தத்துல இருக்க அந்த அம்மா கிட்ட ஆறுதலா இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பழக்கமா, ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஆறுதலா இருந்திருக்காங்க. அதனால சிலி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஜாலி ஜோசப்ப முழுசா நம்பியிருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து அப்படி இருக்கும்போது சிலி சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ஆல்ஃபைன் இறந்தது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் சீக்கிரமாவே இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஜாலி ஜோசப்க்கு திரும்பவும் பயம் வந்துட்டுருக்கு. எங்க இவங்க இன்னொரு ஒரு குடும்பத்துல வந்து இன்னொரு ஒரு குழந்தைய கொண்டு வந்துட போறாங்கன்னு பயத்துல சிலிய வந்து நம்ம சீக்கிரமா கொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷைஜு, சிலி அப்புறம் ஜாலி ஜோசப் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. டென்டிஸ்ட் இருக்காங்க. அந்த டைம்ல வந்து சிலி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு மஷ்ரூம் டேப்லெட் என் மாமனார் எடுத்துட்டு இருந்தாரு. அது ரொம்ப நல்லது. அது வந்து உன்னோட ஹெல்த்த வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கும். நீ வேற இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு சொல்ற. ஸோ உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால நீயும் இந்த மஷ்ரூம் டேப்லெட் எடு. உனக்கு ஹெல்த்தி சைல்டு பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத நம்பி சிலியும் கொஞ்ச நாளாவே மஷ்ரூம் டேப்லெட் எடுத்துட்டு வராங்க. இந்த டென்டிஸ்ட் இருந்தப்போ ஜாலி ஜோசப் வந்து சிலி கிட்ட கேட்டிருக்காங்க. நீ இன்னைக்கு மஷ்ரூம் டேப்லெட் எடுக்கணுமான்ட்டு. அவங்க இல்லன்னு சொன்ன உடனே, சரி நான் வச்சிருக்கேன். இந்தா எடுன்னு சொல்லிட்டு, அந்த சயனைட் கலந்த மஷ்ரூம் டேப்லெட்ட அந்த ஹாஸ்பிட்டல்லயே வச்சு குடுத்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லயே அவங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கீழ விழுந்து செத்துட்டாங்க. இது வந்து உங்க லைஃப்ல பண்ண 6வது கொலை இது. இவங்க ஒரு 6 கொலை பண்ணியிருக்காங்க. இந்த 6 கொலையில வந்து சில கொலைகள்லாம் பப்ளிக் பிளேஸ்லயே நடக்குது. இருந்தாலும் வந்து யாருக்குமே சந்தேகம் வரல அவங்க மேலன்றது வந்து ஆச்சரியமா இருக்கு. அண்ட் எல்லா கொலையிலயும் அவங்க பக்கத்துல இருந்திருக்காங்க. அப்படியுமே அவங்க மேல யாருக்குமே சந்தேகம் வரலன்றது வந்து ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு.
ஏன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே அந்த ஃபேமிலியில வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனா மாறி இருக்கிறாங்க. அதனால யாருக்குமே வந்து அவங்க மேல சந்தேகப்பட தோணல. அதுதான் வந்து நிஜம். ஷைஜுவையும் வந்து கேட்டிருக்காங்க, சிலிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இவர் வந்து சிலிக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா, இதுல வந்து ஷைஜுக்கும் சம்மந்தம் இருக்கலாமா? ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவருமே வந்து வேணாம் போஸ்ட்மார்ட்டம் வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இறப்புல வந்து சந்தேகம் இருந்தாலுமே வந்து அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடல. எனக்கு இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. சிலியோட கொலை தான் வந்து லாஸ்ட் 2016. ஸோ 2002லேருந்து 2016க்குள்ள 6 கொலைகள் பண்ணாங்க. யாருக்குமே தெரியல இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி. சிலி இறந்த கையோட ஜாலி ஜோசப் வந்து தனிமையில இருக்கிற ஷைஜு கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஷைஜுவும் ஜாலி ஜோசப்பும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்றாங்க. இதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜாலி ஜோசப் வந்து அவங்களோட 2 பசங்க கிட்டயும், ஷைஜு வந்து அவரோட பையன் கிட்டயும் சொல்ல, அவங்க எல்லாருமே ஓகே சொல்ல, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்க 2 பேர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஜாலி ஜோசப் தான் நெனச்ச லைஃப இப்போ கனவு கண்ட லைஃப வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி, அதாவது அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டியும் வேணும்னு நெனச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் ட்ரான்ஸ்ஃபரையும் சைமல்டேனியஸா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வீட்ல இப்படி பின்னாடி பின்னாடி கொலைகள் நடக்குது. இந்த கொலைகள் நடக்கவும் அவங்க ஃபேமிலி மெம்பரான ரெஞ்சி வந்து கொலம்போல இருக்காங்க இல்லையா? ராய் தாமஸோட சிஸ்டருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு இத போய் பாருங்கன்னு சொல்லி யுஎஸ்ல இருக்க அவங்களோட பிரதருக்கு, ராய் தாமஸோட பிரதருக்கு சொல்றாங்க. இந்த மாரி கொலைகள் பின்னாடி பின்னாடி நடக்குது. இது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கேரளாக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லி கேரளாக்கு வராங்க. வரும்போது தான் தெரியுது, அவங்களோட சொந்த வீடான, அப்பா அம்மா வீடான அந்த வீட்ட வந்து அந்த ப்ராப்பர்ட்டிய இவங்க பேர்ல மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? ஜாலி ஜோசப் அவங்க நேம்ல மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே இத ஒரு ஸ்டே வாங்கணும்னு சொல்லிட்டு உடனடியா ரோஜோவும், ரெஞ்சியும் அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர வந்து ஸ்டாப் பண்றாங்க. அடுத்ததான் அவங்க பண்றது என்னன்னா, ராய் தாமஸோட டெத் சர்டிபிகேட் வாங்கி அத படிக்கிறாங்க. என்ன நடந்தது? அன்னைக்கு சாவுல என்ன நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள படிக்கிறாங்க. படிக்கும்போது வந்து அதுல ஒரு விஷயம் போட்டிருக்கு. சயனைட் வந்து சாப்பிட்டதாவும், அது வந்து அவரோட பாடியில வந்து கடலைக்கறி இருந்ததாவும், அந்த கடலைக்கறி டைஜஸ்ட் ஆகாம இருந்ததாவும் சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அப்பதான் வந்து ரெஞ்சிக்கு ஒரு டவுட் வருது. ரெஞ்சி வந்து ஜாலி தாமஸ் கிட்ட இந்த சாவு நடந்தப்போ, ராய் தாமஸ் இறந்தப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ அண்ணா வந்து ராத்திரி ஏதாவது சாப்பிட்டாரான்னு கேட்டப்போ, ஜாலி ஜோசப் வந்து ராத்திரி அவர் எதுவுமே சாப்பிடல. அவர் வந்து மத்தியானம் சாப்பிட்டாரு. ராத்திரி வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்டதுக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. அவருக்காக முட்டையாவது பொரிச்சு குடுக்கலாம்னு நான் போனா, அவர் போய் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரெஞ்சிக்கு வந்து கிளாஷ் ஆச்சு. இவங்க நைட்டு சாப்பிடவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா, அவர் வந்து நைட்டு சாப்பிட்டுருக்காரு. ராய் தாமஸ் நைட்டு கடலைக்கறி சாப்பிட்டுருக்காரு. அது டைஜஸ்ட் ஆக கூட டைம் இல்லாம அவர் இறந்தும் போயிருக்காரு. ஸோ இந்த இந்த விஷயம் தான் வந்து கிளாஷ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட சந்தேகத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க தான் வந்து அவங்களுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு? ராய் தாமஸோட தங்கச்சிக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்த ரோஜோ கிட்டயும் சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸால நம்பவே முடியல. ஏன்னா ஜாலி ஜோசப் அவ்ளோ நல்ல பேர் அங்க எல்லார்கிட்டயும் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன். எல்லாருமே நம்புறாங்க. இவங்க போய் இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால யாருமே இத பெருசா எடுத்துக்கல. ஆனா ரோஜோ கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இது இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு தயக்கத்துல வந்து நம்ம வந்து இறந்து போன நம்ம ஃபேமிலியில இறந்து போன 6 பேரோட பாடியையும் தோண்டி எடுக்கணும். தோண்டி எடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க பிரதரான ரோஜோவும் வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2019ல நடக்குது. 2019ல கேரளாலயே ஃபர்ஸ்ட் டைமா 6 இறந்து போன சடலங்கள வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சிருக்காங்க. ராய் தாமஸ் அண்ட் ஜாலி ஜோசப் இவங்களோட மூத்த பையன் வந்து யுஎஸ்ல படிக்க போயிருந்தாரு.
ஃபேமிலி பத்தின விஷயங்கள் வந்து மீடியால வரவும், அத வந்து அவர் நோட் பண்ணிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. "என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஏன் வந்து இந்த மாரிலாம் நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க? உன்னதான் வந்து உன்னதான் வந்து ரீசனா சொல்றாங்க. என்ன பண்ண நீ? நீ தான் கொலை பண்ணன்னு சொல்றாங்க. என்ன பண்ண நீன்னு?" கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்க ரொம்ப நர்வஸ் ஆயி இவங்க சொல்லியிருக்காங்க, "நான் எதுவுமே பண்ணல. நீ நீ நேர்ல வா. நான் உன்கிட்ட சொல்றேன்னு" சொல்லிட்டு நேர்ல வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவருமே யுஎஸ்லேருந்து கிளம்பி கேரளாக்கு வந்துட்டு இருக்காரு. ஆ ஸோ இந்த டைம்ல தான் வந்து சடலங்களையும் நோண்டி எடுக்குறாங்க. எடுத்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா எந்த ஒரு பாடியிலயுமே வந்து சயனைடுன்ற ட்ரேஸ் தெரியல. ஏன்னா வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. பாடிலாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க உடம்புல இருந்து சயனைட் ட்ரேஸ் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். அது வந்து அவங்க பாடியில இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை இல்லையா? டீகம்போஸ் ஆன பாடி, அழுகி போன உடல். ஸோ அந்த பாடியிலேருந்து சயனைட் ட்ரேஸஸ் வந்து எடுக்கிறதுன்றது வந்து நாட் பாசிபிள் அட் ஆல். அதனால வருஷங்கள் ஓடி போனதுனால அவங்களோட பாடியில சயனைட் பிரசன்ஸ் வந்து தெரியவே இல்ல. ஸோ இப்போ வரைக்கும் வந்து இந்த கேஸ் இழுத்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். செஞ்சி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ராய் தாமஸோட ரிப்போர்ட்லயும் வந்து சயனைட் பிரசன்ஸ பார்த்துட்டு அந்த டைம் வந்து மேட்ச் ஆகலன்றதுல அவங்களுக்கு டவுட் வந்ததுனால, அதே டைம்ல ஜாலி ஜோசப் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆளே வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க. அதாவது என்ஐடில ப்ரொஃபசர் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணதே பொய் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அங்கேயும் வந்து இதுவும் பொய். ஸோ அவங்க வாழ்க்கையே வந்து ஃபுல்லா பொய்யாவே இருந்திருக்கு. ஸோ ஜாலி ஜோசப் என்ஐடில ப்ரொஃபசரும் கிடையாது. எம்காம் டிகிரி ஹோல்டரும் கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது. இந்த மீன்வைல் இவங்கள அரெஸ்ட் பண்ண வரதுக்கு முன்னாடி அவங்க பையன் கிட்ட வந்து இவங்க சில விஷயங்கள் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆமா, நான் தான் வந்து இந்த 6 கொலைகளையும் பண்ணேன் அப்படின்றத வந்து அவங்க பையன் கிட்ட இவங்க கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உடைஞ்சு போயிடுறாரு. ஏன் அம்மா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அவசர அவசரமா அவங்க சித்தியான ரெஞ்சிக்கு ஃபோன் பண்ணி, ஆமா, அம்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அம்மா என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே நீ சொல்லியிருக்காங்க, நீ அந்த ரூம்ல பத்திரமா இரு, உன் தம்பியை கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ, அம்மா கிட்ட போகவே போகாத. இன்னும் எதனா பண்ணிட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துக்கு அங்க அந்த பக்கம் வந்து கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. பையன் வந்து ஃபோனையும் வைக்கிறாரு. சித்திக்கு ஒரே பதட்டம் ஆயிட்டு இருக்காரு. அது ரெஞ்சிக்கு ரொம்ப பதட்டம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா தன்னோட பையன் புருஷன், மாமியார் இவங்கள கொன்னவங்களுக்கு வந்து தன்னோட பையனை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ பையனை கொன்ற போறாங்களேன்னு பயத்துல, பதட்டத்துல அவசர அவசரமா கேரளாக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. காலையில அதுக்குள்ள அதே நேரத்துக்கு போலீஸும் வந்து ரீச் ஆயிருக்காங்க. அக்டோபர் 2019ல வந்து ஜாலி ஜோசப் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுத்து அவங்கள விசாரிச்சுட்டு ட்ரையல் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து குற்றம் அவங்க மேல நிரூபிக்கப்படல. இவங்க மேல இதெல்லாம் இருந்தாலும் அவங்களே அந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாலும் ஆதாரங்கள்ன்றது வந்து அவங்களுக்கு எதிராக கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால இந்த கேஸ் வந்து இன்னும் இழுவையில தான் போயிட்டு இருக்கு. இது என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அவங்க இந்த கேஸ் வந்து எஸ்கேப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 கொலைகள் பண்ணிட்டு இந்த காலத்துல ஒருத்தர் வந்து ஈஸியா வெளியில வந்து வாழலாம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. ஆனா வந்து இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த ஜாலி ஜோசப் கேஸ் பத்தி இன்னும் எதுனா தெரியணும்னா, இன்னும் டீட்டெயிலா தெரியணும்னா, இத பத்தின டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. போய் பாருங்க. கரி அண்ட் சயனைட் அந்த நேம்ல வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து கிளியரா குடுத்துருக்காங்க. நீங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேஸ் ஹிஸ்டரி வந்து கிளியரா புரியும். வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்கள நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.